வணக்கம். இது தெற்கின் குரல். நான் டி. அருள் எழிலன். புதிதாக முதலமைச்சராக பதவியேற்றுள்ள விஜய் அவர்களின் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் நேற்று தொடங்கியுள்ளது. இந்த தொடர் பல்வேறு சர்ச்சைகளை உருவாக்கியுள்ள நிலையில் இது தொடர்பாக நம்மோடு பேசுவதற்காக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பரந்தாமன் அவர்கள் இணைந்துள்ளார். அவரோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம். விஜய் அவர்கள் முதல்வரான பின்னர் முதல் சட்டமன்ற கூட்டம் நேற்று நடந்தது. அந்த கூட்டத்தில் ஆளுநர் அர்லேகர் அவர்களுடைய உரை இருந்தது. அந்த முடிஞ்ச பிறகு ஆளுநர் மாளிகை வெளியிட்டுள்ள குறிப்பில் இது புதிய சகாப்தம், 3 ஆண்டுகளுக்கு பிறகு சுமூகமாக அவை நடந்ததும் தேசிய கீதம் 2 முறை பாடப்பட்டதும் புதிய சகாப்தம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது சகாப்தம்ங்கிறத விட இது ஒரு சரிவுன்னு தான் நம்ம பார்ப்போம். ஏன்னா சகாப்தம்ன்றதான் ஏன்னா சாதிச்சதை நம்ம சகாப்தம்லாம். ஒரு மரபை சிதைக்கிறது சகாப்தமாக இருக்காது. ஒரு மரபை சிதைக்கிறதுலாம் ஆர்எஸ்எஸ்னுடைய வேதம், அவங்க ஆர்எஸ்எஸ்னுடைய நிலைப்பாடு. அது ஆர்எஸ்எஸ் எப்பவுமே அவங்க சிதைக்கிறத பார்த்து ரசிக்கக்கூடியவங்க. அந்த ஆர்எஸ்எஸ்னுடைய பின்புலத்தில் இருக்கக்கூடிய கவர்னர் அவங்க கொடுக்கக்கூடிய ப்ளூ பிரிண்ட்டை நடைமுறைப்படுத்துகிற விஜய் அரசாங்கம்ன்றது அவர் சகாப்தம்னு சொல்கிறதும் இவங்க தான் இது சமரசம் கொள்வதுன்றதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சரிவாக தான் பார்க்குறேன். தேசிய கீதம் பாடுறதுனால என்ன பெருசாகிட போகுது, அதுவும் 2 முறை பாடினா என்ன தப்பு அப்படின்னு சபாநாயகரே போகிற போக்கில் பேசுகிறார். ஆமாம், சபாநாயகர் தான் அந்த சபையினுடைய மாஸ்டர். அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் நடக்கணும். ஆளுநரே அவைக்குள்ளே சபாநாயகர் உத்தரவுக்கு கட்டுப்பட்டவர் தான். அப்படி இருக்கும்போது சபாநாயகர் விட்டு கொடுக்குறாருன போது இவங்கெல்லாம் பிஜேபி ஆர்எஸ்எஸ்னுடைய சாயலை தமிழ்நாட்டுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க புகுத்துறதுக்கான நடைமுறையை தான் இவங்க மேற்கொண்டிருக்கிறாங்கிறது தான் நேற்றைய சட்டமன்றத்தினுடைய நடவடிக்கையை காட்டுது. கடந்த 5 ஆண்டுகளில் இந்த மரபு எப்படி இருந்தது? கடந்த 5 ஆண்டுகளில், கடந்த காலங்களில் விடுதலை இந்தியாவில் 1990க்கு பிறகு சட்டமன்ற மரபு என்பது முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து, ஆளுநர் உரை முடிச்சுட்டு அவையை விட்டு வெளியே போகிறதுக்கு முன்னாடி தேசிய கீதம். இதுதான் நடக்கக்கூடிய விஷயம். பாராளுமன்றத்தில் தொடக்கத்தின் போதும் தேசிய கீதமும் முடிவின் கீதம் போதும் பிரசிடென்ட்டுடைய உரையில் தேசிய கீதம் என்று இருக்கும். காரணம் அது பாராளுமன்றம், அது நேஷனல் ஆந்தம். ஆனால் மாநில அரசுகளின் போது ஸ்டேட் ஆந்தம்னு ஒன்று இருக்குது. அது எல்லா மாநிலங்களுக்கும் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஸ்டேட் ஆந்தம் முதல்லையும் நேஷனல் ஆந்தம் கடைசியும்ன்றது தான் மரபு. இந்த மரபை சிதைச்ச பெருமை விஜய்க்கு இன்றைக்கி இந்த படி விஜய் மேலே இருக்குது. தமிழ்நாட்டினுடைய தமிழ் இனத்தினுடைய துரோகியாக இன்றைக்கி விஜய் தன்னை வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார். இதை அவங்க கூட இருக்கக்கூடிய தமிழ் தேசியவாதிகள்னு சொல்லக்கூடிய கட்சிகள் அதை விரும்புகிறாங்களா? அவங்க எப்படி பார்க்குறாங்க? இல்லை, தமிழ் தேசியவாதிகள் யாரும் அதை விரும்பி இருக்க மாட்டாங்களே. அது விரும்புகிறதா இருந்தால் எந்த தமிழ் தேசியவாதிகள்கிட்ட ஊடகம் போய் கேட்டிருக்குது, இன்னும் அவங்களோட ரியாக்ஷன் எடுக்கவே இல்லையே. திரு சீமான் அவர்கிட்ட போய் இதை பற்றி இன்னும் யாரும் கேட்கல. ஒருவேளை இன்றைக்கி நாளைக்கு ஒரு ரியாக்ட் பண்ணலாம். தமிழ் தேசியவாதிகள் உள்ளே சொல்லப்போனால் முழுமையாக அதை எதிர்ப்பாங்க. விடுதலை சிறுத்தைகளே தங்களை தமிழ் தேசிய அமைப்புன்னு தானே சொல்லிக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கி அரசோட அங்கம் வகிக்கிறாங்க. அவங்களுக்கு இதில் ஏற்புடையது இருக்காது நிச்சயமாக. ஆனால் இருந்தாலும் அதை எதிர்வினை ஆற்றுறதுக்கான ஒரு தருணத்துக்கு வெயிட் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு அப்சல்யூட் அப்சோசியேஷன் பார்ட்டியாக தான் இமீடியட்டாக ரியாக்ட் பண்ணுவாங்க. இன்றைக்கி கவர்மெண்ட்டில் பங்கெடுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க ஒரு சில போக்குகளை விட்டு பிடித்து இன்னும் கொஞ்ச நாள் கழித்து அவங்க ரியாக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஒரு 5 ஆண்டுகள் முழுமையாக அந்த அவையில் நீங்கள் உறுப்பினராக இருந்திருக்கீங்க. ஒரு ஆண்டின் தொடக்கத்தில் ஆளுநர் முதல் சட்டமன்ற கூட்டத்தில் ஆளுநர் பங்கேற்பார், உரையாற்றுவார் அப்படின்றது மரபு. இந்த ஆளுநர் உரைங்கிறது எதை தாங்கி நிற்கணும்? அதோட உள்ளடக்கம் என்ன? அதாவது அரசியலமைப்பு சட்டத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் முதல் அலுவல் சட்டமன்ற கூட்டத்தொடருக்கான முதல் அலுவலை ஆரம்பிக்கும் போது ஆளுநருடைய உரையோட தொடங்கணுங்கிறது இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அது அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் கடந்த காலங்களில் நம்முடைய அரசாங்கம் இருக்கும்போது இதற்கு முன்னாடி இருந்த RN ரவி போன்ற ஆளுநர்கள் மரபை மீறி நடந்து கொண்ட விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இந்த ஆளுநர் உரையே தேவையாங்கிற அளவுக்கு ஒரு தீர்மானத்தையும் நாம் ஏற்றிருக்கோம் தமிழ்நாட்டுடைய அரசாங்கம், மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்கள். இந்த உரை என்பது எதுவாக இருக்கணும்னா, இந்த ஆண்டு அரசினுடைய பாதை என்ன, எதை நோக்கி பயணிக்க போகுது, ஃபஸ்ட்டு கவர்மெண்ட்டாக இருந்ததுன்னா எப்படி போகுது, இதே ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி அடுத்த ஆண்டினுடைய உரையாக இருக்கும்போது பாஸ்ட் எப்படி இருந்துச்சு, ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது. இது ஒரு ரோட் மேப். திட்டங்கள் சார்ந்த இது ஒரு எல்லாமே சார்ந்து திட்டங்கள், பண்பாடு, கலாச்சாரம், மொழி குறித்தின ஒரு பார்வை, அதே மாதிரி மத்திய மாநில அரசுடைய உறவுகள் குறித்தின ஒரு பார்வை,
நிதி மேலாண்மை குறித்து ஒரு பறை. இது ஒரு ரோட் மேப். இது எல்லா அரசுக்கும் ஒரு ரோட் மேப். வெளியிலிருந்து பார்க்குறவங்களுக்கு இந்த அரசு எந்த வடிவத்துக்குள்ளே போக போகுதுங்கிறது அந்த ஆளுநர் உரை என்பது வந்து அது வந்து ஒரு ஒரு திசை காட்டியாக இருக்கும், அவ்வளோதான். ஆனால் இப்போ நேற்று ஆளுநருடைய உரையில் கொஞ்சம் திட்டங்கள் இருந்ததே தவிர பண்பாட்டு ரீதியாவோ நம்மளோட திசைவழி போக்கோ அந்த மாதிரி எதுவும் இல்லை இல்லையா? அந்த மிஸ் ஆகுது. கொஞ்சம் திட்டங்களும் இருந்தது, ஸ்கிப் பண்றாங்க. அதை முழுமையா சொல்லல அவங்க. ஏன்னா முழுமையா சொல்றதுக்கு அவங்க கிட்ட புதுசா எதுவும் இல்லை. சரி, நான் மாற்றத்தை கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு வந்த விஜய் எந்த மாற்றமும் கொடுக்கல. திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தில் வடிவமைக்கப்பட்ட திட்டங்களும் பாலிசியும் தான் இவங்க வந்து புதுசா பிரிண்ட் எடுத்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ நீங்க வந்து இருமொழி கொள்கையாக இருக்கட்டும், அல்லது வந்து கீழடி அகழ்வாய்வு மேற்கொள்ளக்கூடிய கண்காட்சிகள், ஏற்கனவே அது திமுக அரசாங்கம் சொல்லி செயல்படுத்தி கொடுக்குது. பிள்ளைங்களை வந்து எஸ்கேஷன், அந்த எக்ஸ்கவேஷன் நடக்கிற இடத்துல வந்து எஸ்கேஷன் கூட்டிகிட்டு போகிறன்ற விஷயம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் போட்டு வைத்த ஒரு இதுதான். அப்புறம் வந்து உலகத்தரம் வாய்ந்த பயிற்சி விளையாட்டு வீரர்களுக்கு கொடுக்க போகிறது வந்து மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அமைச்சராக துணை முதலமைச்சராக இருக்கும்போது எடுக்கப்பட்ட ஒரு முன்னெடுப்பு தான். அதே மாதிரி வந்து நீர்நிலைகளுடைய மேலாண்மையை வந்து மேம்படுத்தணுன்றதும் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் எடுக்கப்பட்ட ஒரு திட்டங்கள் தான். அப்புறம் கிளைமேட் சேஞ்சை பற்றி திராவிட முன்னேற்ற கழகம் காட்டிய வழிகாட்டு நெறிமுறைகள் தான். இது எல்லாம் திமுக அரசாங்கம் கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தி செயல்படுத்தியதை தான் கட் அண்ட் காப்பி பேஸ்ட்னு தான் எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் சொல்லியிருக்காரு. இது வந்து சட்டமன்றத்தில் நடந்த விஷயம். வெள்ளை அறிக்கை அப்படின்ற பேரில் நிதியமைச்சர் வெளியிட்ட அறிக்கை, அதை எப்படி பார்க்குறீங்க? அது வெள்ளை அறிக்கையில் நிதியமைச்சர் உளற அறிக்கை. அது எனக்கு என்னென்னா வந்து அந்த அமைச்சர்கள்லாம் வந்து படிக்கிறதுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி கொடுக்கணும்னு தான் நான் பார்ப்பேன். அதாவது வந்து அவங்கள நான் தவறாக சொல்லலை. சார் 6 மாதம் கால அவகாசம் கேட்குறாங்கல்ல சார், தமிழ் கூட 6 மாதம் வந்து அவங்கள பண்படுத்திக்கிறதுக்கோ அல்ல புரிஞ்சு கொள்றதுக்கோ கால அவகாசம் கேட்குறாங்க. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி குற்றம் சுமத்துவதற்கு ஏன் 1 மாதத்துக்குள்ள 30 நாளுக்குள்ள? நீங்கள் வந்து ஒரு அரசாங்கத்தில் என்ன நடந்திருக்குன்றது இல்லை, உங்களை நீங்கள் தயார்படுத்தி உங்களுக்கு 6 மாதம் வேணும்னா, ஆனால் அதே ப்ரீவியஸ் கவர்மெண்ட்டை பற்றி பேசுகிறதுக்கும் ஸ்டடி பண்ணுறது உங்களுக்கு 6 மாதம் வேணும்ல. குற்றம் சுமத்துறதுக்கு மட்டும் உங்களுக்கு உடனே விடிஞ்சா குற்றம் சுமத்துறீங்க. ஆனால் நீங்கள் இதை செய்யுங்கன்னு சொன்னால் மட்டும் எங்களுக்கு 6 மாதம் டைம் வேணுன்றீங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? இது இந்த வெள்ளை அறிக்கையை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு அவசர கதியில் ரெடி பண்ணியிருக்கிறாங்கன்னு நல்லா தெரியுது. ஏன்னா இன்றைக்கி நடக்கக்கூடிய குற்ற சம்பவங்கள், பாலியல் தொடர்பான குற்றங்கள், அந்த குற்றங்களை தாவேகானுடைய நிர்வாகிகள் மட்டுமல்ல, சட்டமன்ற உறுப்பினரை நோக்கியே அந்த குற்றம் பார்வை சுமத்தப்பட்டிருக்குது. எந்த அரசியல் கட்சியும் சொல்ல, பாதிக்கப்பட்ட பெண்ணே சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரே நாளில் 12 வழக்குகளா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு அலறல் சத்தம் தமிழ்நாட்டில் கேட்டுட்டு இருக்கும்போது அவசர கதியில் அதை திசை நோக்கும் நோக்கத்தோடு வந்து தான் இந்த வெள்ளை அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. ஏன் அது உலர அறிக்கைன்னா, ஒரு அமைச்சர் அதை படித்து பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறதுக்கு கூட ஒரு, இப்போ யாராக இருந்தாலும் ஒரு முன்னேற்பாடுகள், இது ஒரு முறை படித்து பார்த்துட்டு போகணுன்ற அந்த நேரம் கூட கொடுக்கலன்றது தான் இதில் தெரியுது. இதை சீக்கிரமாக அதை வெளிப்படுத்தணுன்றதை வந்து இது இன்டென்ஷன் வெளியே வருது பாருங்கள் எப்படி. அப்போ அமைச்சர் தப்பாக படிக்கிறாருன்றது அதை நான் குறை சொல்லலை. அந்த ப்ரிப்பரேஷனுக்கான டைம் கூட இல்லை. அவசர கதியில் நீங்கள் 21 ஸ்லைடு போட்டிங்க. என்ன புதுசாக நீங்கள் சொல்லிட்டீங்க? கடன் இருக்குன்றீங்க, அது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயந்தான். நீங்கள் வந்து தேர்தல் அறிக்கை வெளியிடும் போது கடன் இருக்குது எல்லாருக்குமே தான் தெரியுது. அதை தாண்டி தான் 6 சிலிண்டரு, அதை தாண்டி தான் நீங்கள் 2500 ரூபாய், அதை தாண்டி தான் தாய்மாமன் சீரு, அதை தாண்டி தான் கல்யாணத்துக்கு சீரு, எல்லா வாக்குறுதியும் இதை தெரிஞ்சு தானே கொடுக்குறீங்க. அப்புறம் கடன் இருக்குது உங்களுக்கு தெரியாதா? சரி, கடன் இருக்குது, ஆனால் தனி மனித வருமானம் வந்து உயர்ந்திருக்குல்ல. கடனை திருப்பி செலுத்துகிற அந்த கெப்பாசிட்டி தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இருக்குங்கிறது அதையே நீங்கள் சொல்ல மாட்டீங்க. பொருளாதார வளர்ச்சி இரட்டை இலக்கத்தில் வந்திருக்குன்றதையே நீங்கள் சொல்ல மாட்டீங்க. இது வந்து அரசினுடைய கடனை தனி மனிதன் தலையில் ஒரு ஆளுக்கு 1,28,000 கடன் இருக்குது அப்படின்னு சொல்கிறதே தவறு. இது பொருளாதார புரிதலே இல்லாதது. ஒரு அரசினுடைய கடன் எப்படி ஒரு தனி மனிதனோட கடனாக இருக்க முடியும்? இந்த ஒரு காமன் ஒரு இஷ்யூவை கூட ஒரு தெரிஞ்சிக்க முடியாமல் ஒரு நிதி அமைச்சர் வந்து எழுதி கொடுக்க படிக்கிறாருன்னா, நீங்கள் குற்றம் காட்டியே பேர் வாங்கின புலவர்கள்ன்ற அடிப்படையில் தான் நீங்கள் இருக்கிறீங்களே தவிர தீர்வுக்கான வழிமுறைகள் இவங்ககிட்ட கிடையாது. சரி, வெள்ளை அறிக்கை விட்டீங்க, தவறாக இருக்கட்டும், லீக்கேஜ் இருக்குன்னு சொல்கிறீங்க, ரைட். நாங்கள் இந்த லீக்கேஜை சரி பண்ணுறதுக்கு எங்ககிட்ட இந்த பிளான் இருக்குது. நாங்கள் இந்த கடனை வந்து குறைக்கிறதுக்கு எங்ககிட்ட இந்த பிளான் இருக்குது. இந்த வழிமுறையை மேற்கொண்டோம்னா நிதி மேலாண்மை இப்படி நாங்கள் கையாள போகிறோம். ஏன் அது உங்ககிட்ட இல்லை? அதையே நீங்கள் சொல்லலை. இதையும் சேர்த்து சொன்னீங்கன்னா உங்கள் வெள்ளை அறிக்கை இதுனா இது வந்து கருப்பறிக்கை தான். 2021 கடுமையான கோவிட் நெருக்கடி, உற்பத்தி துறைங்கிறது முழுமையாக முடங்கி கிடந்தது, பொதுமக்களே முடங்கி தான் இருந்தாங்க. அதுபோன்ற ஒரு சூழலில் ஆட்சிக்கு வந்த திராவிட மாடல் அரசு ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிட்டாங்க. அந்த அறிக்கைக்கும் இதுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு என்னது? அந்த அறிக்கை வெறும் கடந்த 5 ஆண்டு காலத்தில் மட்டும் எடுக்கலை.
அதுக்கு முன்பிருந்த 5 ஆண்டு காலையும் சேர்த்து எடுத்திருக்கு. 10 ஆண்டு கால 10 ஆண்டு காலத்தை எடுத்திருக்கு அதிமுக ஆட்சி. ரெண்டாவது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய கடன் எல்லாம் வந்து நேற்று காலையில வாங்கின கடன் கிடையாது. கடந்த 5 ஆண்டுகளில் பல 5 ஆண்டுகளில் வரக்கூடிய கடன்களுடைய கேரி ஓவர் தான் இது. இப்போ வெள்ளை அறிக்கைங்கிறது வந்து என்னன்னா நல்ல முயற்சி. இன்று இருக்கக்கூடிய கடன்கள் 15 ஆண்டு கால இருக்கக்கூடிய கடன்கள் எல்லாமே கேரி ஓவர் ஆகுது. 10 லட்சம் கோடின்றது வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 2021 இந்த 5 ஆண்டுகளில் வாங்கின கடன் இல்லை. இது வந்து 2006க்கு முன்படி அம்மையார் ஜெயலலிதா 2001 அதுல இருந்து கேரி அவுட் ஆகி வரக்கூடிய கடன்கள் தான். இப்போ வெள்ளை அறிக்கைங்கிறது வந்து நமக்கு என்ன இருக்குன்றது சொல்றதுல தவறில்லை. ஆனால் இந்த காரணத்துக்காக தான் கடன் வாங்கினதுனால தான் இந்த தமிழ்நாடு வந்து இந்த நிலைமைக்கு ஆயிருக்குன்னு ஒரு குற்றம் சுமத்த நோக்கத்தோடு வெளியிடுறது அது வெள்ளை அறிக்கை இல்லை, கிடையாது. அதுதான் நாங்கள் வந்து சொல்கிறோம். நம்மளுடைய முன்னாள் அமைச்சரான தங்கம் தென்னரசு கூட என்ன சொன்னார், நீங்கள் வெள்ளை அறிக்கை வெளியிடுறது தப்பு இல்லை, நாங்களும் வெளியிட்டிருக்கோம், அம்மையார் ஜெயலலிதா வெளியிட்டிருக்கிறாங்க, எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்காங்க. ஆனால் இருக்கிற பொசிஷன் என்னன்றதை மக்களுக்கு வெளிப்படுத்துவதற்கு தான் அமையணுமே தவிர குற்றம் சுமத்துவதற்கு பழி சுமத்துவதற்கு இல்லை. எங்களால் நாங்கள் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாது அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து பதுங்கி போகிறதுக்காக பழிய திமுக மேலே சுமத்துறதுக்காக இருக்கக்கூடாதுங்கிறதான் நாங்கள் சொல்கிறோம். ஏன் சார், விஷன் அப்படின்ற ஒன்று இருந்தால் தானே குறை சொல்கிறதையும் தாண்டி ஒரு திட்டத்தை ஒரு பார்வையை முன்வைக்க முடியும். அப்படி ஒரு விஷயம் அது இவங்கள்ட்ட இல்லை இல்லையா? இருந்திருந்தால் காட்டியிருப்பாங்க. அதான் நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன். நான் என்ன சொல்கிறேன், எல்லா அரசுகள் தவறு செய்யக்கூடியதாக இருக்கலாம். இப்படி வரேன், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஃபினான்ஷியல் மிஸ்மேனேஜ்மெண்ட்டே வச்சுக்கோங்க ஃபார் அன் ஆர்குமெண்ட். இட்ஸ் அ ஃபினான்ஷியல் மிஸ்மேனேஜ்மெண்ட். நாங்கள் அதுக்கு தானே வந்திருக்கீங்க, மாற்றம் வந்திருக்கீங்களா? நாங்கள் இதை செய்ய போகிறோன்னு சொல்லுங்கள். எங்களுடைய மேனேஜ்மெண்ட் இப்படி இருக்க போகுது. ஊழல்ன்றீங்க, எங்கே ஊழல் நடந்துச்சுன்றதை நீங்கள் வந்து எடுத்து பின் பாயிண்ட்டாக போடலாம் இல்லையா? எல்லாமே வந்து ரீல்ஸ் ஆகவும் மீம்ஸ் மாதிரியும் இவங்க வந்து இன்னும் திரைத்துறையிலிருந்து வெளியில் வரல. இவங்க இன்னும் ரசிகர் மன்றத்திலிருந்து அமைச்சர்கள் வெளியில் வரல. இன்னும் சட்டமன்றத்தை தியேட்டராக தான் பார்க்குறாங்க அவங்க. இன்னும் இந்த சட்ட கூட்டத்தொடர் மட்டும் இந்த 3 நாளில் முடியுது. இதுவே ஒரு 30 நாள் நடந்ததுன்னா ஒரு பெரிய தியேட்டர் ஷோவாக தான் இருக்கும் அது. ஏன்னா இப்போது எனக்கு கிடைச்ச தகவல்னு பார்த்தீங்கன்னா, திரு விஜய் அவர்கள் காலையில் 9 மணிக்கு வராரு, டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு கட்டிட்டு வந்துடுறாரு. 5 மணிக்கு வராரு, இந்த ஸ்கூல் பிள்ளைங்களை ரெடி பண்ணி ட்ரெஸ் மாட்டி கோட்டு போட்டு டை கட்டி ஷூ போட்டு பிள்ளைங்களை கொண்டு போய் கேரியரோட கொண்டாந்து செக்ரட்டரியில் விட்டுட்டு சாயங்காலம் ஸ்கூல் பஸ் வந்து கூட்டின்னு போய் வீட்டில் விட்டாங்கன்னா அதோட அடுத்த நாள் கலந்த குழந்தை வெளியில் வரும். அப்படிதான் இருக்கிறாங்க. இட்டுன்னு வந்து இது பாருங்க, இவ்வளோ வந்துச்சு பாருங்க. எப்படி இன்னும் 5 வருஷத்துல இவங்க என்ன மாற்றிடுவாங்க. அப்போது அப்படி தான் இருக்கிறாரே தவிர 8 மணிக்கு மேலே நாட் ரீச்சபிள் முதலமைச்சராக இருக்கிறார் இல்லையா? அப்போ இதெல்லாம் ஒன்றும் இந்த மோடில் இவங்க மாறவே இல்லை. இன்னொன்று கேள்விப்படுறேன், வீட்டுக்கு போய் கோட்டெல்லாம் கழட்டி முடித்த பிறகு அவர் சொல்கிறாராம், அதாவது வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள்லாம் நல்லா தான் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு இருக்கிறார். நல்லா தான் சொல்லி கொடுக்குறாங்க, ஆனால் எனக்கு தான் தெரியும். ஒரு அமைச்சர் என்ன சொல்கிறார், இதெல்லாம் வந்த தகவல். சட்டமன்ற உறுப்பினராக நாங்கள் இருந்திருக்கிறோம், எங்களுக்கும் சில சோர்ஸஸ் இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க, பிபிடி ப்ரெசன்டேஷன் போட்டு கொடுக்குறாங்க டிபார்ட்மெண்ட்டில். எல்லாம் பார்த்துட்டு ஒரு அமைச்சர் சொன்னாராம், நல்லா தான் பண்ணியிருக்கிறீங்க, ஆனால் போ நான் தெரிஞ்சுக்கிறேன். பிபிடி ப்ரெசன்டேஷனை பண்ணி கொடுத்து கூட அவங்களால சஜஷன் சொல்லக்கூடிய இடத்துல இல்லை. பாவம் அவங்க என்ன பண்ணுவாங்க சார், தியேட்டர் வாசலில் டிக்கெட் விற்றுட்டு போஸ்டர் ஓட்டிட்டு ஏதோ ஒரு விபத்தில் மனு போட்டுட்டு மக்களாக தேர்ந்தெடுத்துட்டு வந்துட்டாங்க. அவங்களுக்கு தெரியாது சார் இந்த கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுவோன்னு. அது விஜய்க்கே தெரியாது சார். அந்த 108 வரும்போது ஐயோ நம்மளா அப்படிங்கிற அளவுக்கு வந்திருக்காங்க. அதனால் இந்த மாதிரியான ஒரு ட்ராமாக்களெல்லாம் நம்ம வந்து எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மோசமான சூழல் இருக்குது. அதனால் இவங்ககிட்ட ஒரு ரோட் மேப் கிடையாது, விஷங்கிற ஒரு வார்த்தை தான் இருக்க தவிர. நேற்று கூட ஆளுநர் உரையில் வந்து 10 பில்லர் கொண்ட விஷன், நாங்கள் வெற்றி தமிழகம் விஷன் 10 பில்லர்ஸ். அந்த 10 பில்லர்களுக்கு பார்த்தீங்கன்னா சமூக நீதி, குழந்தைகள் வளர்ச்சி, பெண்கள் பாதுகாப்பு, கிளைமேட் சேஞ்சு, கல்வி தரம், இதெல்லாம் ஏற்கனவே இருக்குது தமிழ்நாட்டில். புதுசாக என்ன நீங்கள் சொல்ல போகிறீங்க? விஷனுக்கான மிஷன் என்னன்னு நீங்கள் சொல்லவே இல்லையே. மாற்றம் சொல்லி வந்தீங்க, என்னத்தை மாற்றிருக்கீங்க? இதுதான் எல்லாருடைய கேள்வியாகவும் இன்றைக்கி இருக்குது. 60 ஆண்டு காலம் திராவிட இயக்கம் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்கிச்சு. இதை விட சிறப்பாக ஒன்று சொன்னால் தானே அது மாற்றத்துக்கு அர்த்தம். நீங்கள் சொல்கிறது அதான் சொல்ல வரேன். அதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு புது அரசு வந்திருக்கு, உங்களுக்கு ஒரு மேண்டேட் கொடுத்துருக்காங்க, இது வரைக்கும் செய்யாத விஷயத்தை நான் செஞ்சுருக்கேன் அப்படின்றத சொல்கிறதுக்கு ஏதாவது இருக்கா? நான் ஒன்றா எழுதி தரேன் சார் இன்னைக்கு இந்த அரங்கத்தில். அண்ணாவுடைய பேச்சை கோட் எடுக்காமல் எந்த ஒரு அரசாங்கமும் சட்டமன்றத்தில் உரை அமையாது சார். அதே மாதிரி இனி எதிர்காலத்தில் இப்போ இருக்க விஜய் ஆகட்டும், இனி எதிர்காலத்தில் நாளைக்கு அண்ணாமலை கட்சி தொடங்கினாலும் சரி, இல்லை யார் கட்சி தொடங்கினாலும் சரி, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கையை தாண்டி ஒருவராலும் ஒரு கட்சியை தொடங்கி வைக்க முடியாது, கொள்கை சொல்லிட முடியாது. இது 2 தான். அண்ணாவுடைய ஸ்பீச் இல்லாமல் யாருடைய சட்டமன்றமும் இருக்காது, எந்த அரசுடைய சட்டமன்றமும் இருக்காது. திமுகவுடைய கொள்கையை தாண்டி எந்த ஒரு அரசியல் கட்சி இனிமேல் தமிழ்நாட்டை தொடங்கவே முடியாது. அந்த கட்டமைப்புக்குள்ளே கொண்டு வந்தாச்சு. இதை தாண்டி யாராவது கொண்டு வருவாங்கன்னா
அதை நம்ம பார்க்கலாம். ம். சமூக நீதி திராவிட முன்னேற்ற கழகத்தை தாண்டி யாராவது சொல்லிட முடியுமா? பெண்களுக்கான கல்வியோ அல்லது பெண்களுக்கான உரிமைகளை வந்து திராவிட இயக்கங்களை தாண்டி ஒருத்தர் சொல்ல முடியுமா? நீங்கள் வேணால் பெர்சன்டேஜை கூட்டலாம், 33 34 ஆக்கலாம், 50 52 ஆக்கலாம், நீங்கள் ஃபைன் டியூன் பண்ணலாம், இல்லை ப்ரொசீஜரல் எரரை சரி பண்ணலாம். பட் புதுதாக ஒரு திட்டத்தை உங்களால் கொண்டு வர முடியாது, புதுதான ஒரு ஐடியாலஜியை கொண்டு வர முடியாது. அண்ணா சொன்ன மாதிரி இது அண்ணாதுரை ஆட்சி தான்ன்ற மாதிரி இது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி தான் தமிழ்நாட்டில் இனி எந்த அரசு வந்தாலும் நடக்கும். அதுக்கான எக்ஸாம்பிள் தான் நேற்றுடைய உரையும் கூட. இந்த 5 ஆண்டுகள் நீங்கள் முழுமையாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுடைய அமைச்சரவையின் கீழே சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கீங்க. இந்த 5 ஆண்டுகளில் திராவிட மாடல் அரசு நிறைவேற்றிய திட்டங்கள் இருக்குல்ல, திட்டங்கள், முதலமைச்சருடைய ஆளுமை திறன், இதில் எல்லாம் ஏதாவது ஒரு போர்ஷனையாவது இவங்களால தொட முடியுமா? இவங்களால தொட முடியலன்றால் தான் நான் முதல்வன் திட்டத்தினுடைய பேரே மாற்றிருக்கிறாங்க. அருமையான ஸ்கீம் நான் முதல்வன். நீங்கள் இன்றைக்கி டிஎன் ஸ்கில் கார்பரேஷன் மாற்றிருக்கீங்க, பேரை மாற்றிட்டீங்க. ஆனால் அந்த திட்டத்தில் இருக்கக்கூடிய கருப்பொருளை உங்களால் மாற்ற முடியுமா? அந்த நான் முதல்வன் ஸ்கீமில் பெனிஃபிட் ஆனவங்களோட வீடியோஸை நீங்கள் டெலீட் பண்ணியிருக்கீங்க. அரசினுடைய ஆவணங்க இது, அடுத்தடுத்த தலைமுறைகள் வந்து பார்க்கக்கூடிய ஒரு ஆவணங்கள். அந்த ஆவணத்தை நீங்கள் திட்டமிட்டு டிஜிட்டல்லேருந்து நீங்கள் ரிமூவ் பண்ணுறீங்கன்னா கோப்புகளை நீங்கள் வந்து சிதைக்கிறது தான். இது ஆர்எஸ்எஸ் உடைய புத்தி இது. அப்போ விஜய் வந்து நான் சொன்ன மாதிரி ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதானா இருக்குது. யாருமே செய்யாத விஷயத்தை இன்றைக்கி இவங்க செய்கிறாங்களே. அதிமுக காரங்களாம் நிறைய பேர் இன்றைக்கி விஜய் கட்சியில் சேர்க்குறாங்கன்னா ஜெயலலிதா செஞ்சது தான் இவர் இப்போ செய்கிறாரு. ஜெயலலிதா தான் பேரெல்லாம் மாற்றுவாங்க, வந்த உடனே டிஎம்கே கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பில்டிங்கை ஸ்ட்ரக்சரை மாற்றுவாங்க, பேரை மாற்றுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி ஓமந்தூரார் பில்டிங் இருக்குது, அது சட்டமன்றமாக இருந்துச்சு, அதை நாசப்படுத்தினது ஜெயலலிதா தான். மதுரவாயில் காரிடார், எலிவேட்டட் காரிடார் ரோட நாசப்படுத்தினது ஜெயலலிதா தான். அந்த மாதிரி தான் இன்றைக்கி நாசப்படுத்தியிருக்கிறார். எவ்வளோ பெரிய ஒரு வன்மம் இது விஜய்க்கு. விஜய் எண்ணத்தில் எவ்வளோ வன்மம் இருந்தால் நான் முதல்வன் ஸ்கீமோட பேரை மாற்றுறதெல்லாம் விட்டுடுங்க, ஆனால் அதனுடைய பதிவுகளை மாற்றுறாங்கன்ன போது இவங்களால வந்து புதுசாக எதுவுமே கொண்டு வர முடியல. ரைட், நான் முதல்வன் ஸ்கீமோட நான் புது ஸ்கீம் கொண்டு வரேன், அதனால் இனி அந்த ஸ்கீம் கிடையாது அப்படின்னு சொல்லுங்கள். ஒன்று அதை ஏற்றுக்கிறோம், நாட்டு மக்கள் ஏற்றுக்கிறோம். ஸோ இவங்ககிட்ட சரக்கு இல்லை சார். எழுதி கொடுக்குற டைலாக்கை பேசினவங்க இன்றைக்கி வந்து எழுதி கொடுத்ததை படிச்சுட்டு இருக்காங்க சட்டமன்றத்தில், அவ்வளோதான் சார். ஓட்டு போட்ட மக்களுக்கு தங்களோட எம்எல்ஏக்கள் யாருன்னு தெரியல பெரும்பாலான தொகுதிகளில் சார். இது சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தால் கூட பரவாயில்ல, அமைச்சர்களுக்கே மக்களை வந்து தெரியலை இந்த துறை அமைச்சர் இவர் தான் அப்படின்றத. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா தாங்கள் யார் அப்படின்ற நிறுவ வேண்டிய ஒரு இடத்துல இருக்காங்க. அதுக்காக நிறைய வீடியோஸ் போடுறாங்க, நிறைய ரீல்ஸ் போடுறாங்க, எம்எல்ஏக்களும் போடுறாங்க. இதன் மூலமாக மக்களிடம் அறிமுகம் ஏற்படுத்தி கொள்ள முடியுமா? இது 2 இன்சிடென்ட் வந்து இம்மீடியட்டாக வந்து எங்களே எக்ஸாம்பிளாக கொள்ளலாம். நான் அதை தான் கேட்க வந்தேன். நேத்திக்கு கூட வந்து ஸ்ரீரங்கத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினரும் ஹெச்ஆர்என்ஸ் மினிஸ்டராக இருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர், பார்த்தீங்களா, பேர் தெரியல எனக்கே தெரியலன்னா மக்களுக்கு எப்படி தெரியும்? ரமேஷ். சரி, ரமேஷ் அவர்கள், மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தொகுதியில் காணும்னு பேப்பரில் நியூஸ் வருது. அதை விட இன்னொரு கொடுமை கேளுங்க. எனக்கு எக்மோரில் மக்கள்லாம் ஃபோன் பண்ணி எனக்கு சார் இந்த எம்எல்ஏ நம்பரை கொடுங்க சார் என்கிட்ட கேட்டுக்கிறாங்க. சார் நீங்கள் அறிமுகமாகிறதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணீங்க சார்? மக்கள்கிட்ட போனோம் சார். சார் நான் கேட்குற இன்னொரு விஷயம் கேட்டுங்க. தாவேகாவுக்கு இன்றைக்கி கட்டமைப்பு கிடையாது. அது ஒரு ரசிகர் மன்றமாக இருந்து ஆட்சிக்கு வந்துருச்சு. ஆனால் அரசியல் கட்டமைப்பு அவங்ககிட்ட கிடையாது. இன்றைக்கி ஒரு பகுதியில் ஒரு பிரச்சனையை பொதுமக்கள் ஆளுங்கட்சி தரப்பில் இருக்கக்கூடிய ஒருவரை போல் யாரை போய் சந்திப்பாங்க சார்? இன்னைக்கு திமுக என் வட்ட செயலாளரை போய் பார்ப்பாங்க, அவர் மூலியமா பகுதி செயலாளரை பார்ப்பாங்க, அவர் மூலியமா மாவட்ட செயலாளரை பார்ப்பாங்க, இல்ல அவங்க மூலியமா முன்னாள் எம்எல்ஏ போய் பார்த்து நம்ம செய்யணுவாங்க. அந்த கட்டமைப்பு இன்னைக்கு தாவேகாக்கு எங்க இருக்கு? அப்புறம் உங்க அலுவலகம் எங்க இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். என்னுடைய அலுவலகம் இருக்கு, பகுதி மக்களுக்கு தெரியும். என்னுடைய ஃபோன் நம்பர் இருக்கு. இப்போ நான் என்ன கேட்குறேன், இதே எக்மோர்ல வந்து அசோசியேஷனில் இருக்கிறவங்க பொதுமக்கள் எல்லாம் வந்து ஒரு பிரச்சனைக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்காக ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்கும்போது சார் எம்எல்ஏ நம்பர் கொடுங்க சார் என்கிட்ட தான் கேட்குறாங்க. அது இன்னொன்று சொன்னாங்க, எங்கள் வீட்டு வாசலில் கரண்ட் பெட்டி கீழே ஊந்துருச்சு, ஒரு வயசான மூதாட்டி, அந்த அம்மா சொன்னாங்க இதை உங்ககிட்ட கேட்கக்கூடாது பரந்தாமன், பட் இருந்தாலும் வேறு வழி இல்லை, உங்களை தவிர எங்களுக்கு எதுவும் தெரியாது, எனக்கு நாங்கள் அதை வந்து உடனடியாக கூப்பிட்டு செஞ்சு கொடுத்தோம், எங்களுக்கு எம்எல்ஏ நம்பர் தெரியல, நாங்கள் என்ன பண்ண முடியும்? இப்போ பொதுமக்களுடைய நிலைமை அப்படி தான் இருக்குது. அப்போ மக்களோட தொடர்பில் இல்லை. அவங்க மக்கள் தொடர்பில் இருந்து நான் என்ன சொல்கிறேன், இதெல்லாம் என்னென்ன சார், நான் வந்து தப்பு சொல்லலை, மக்கள் வந்து இதை புரிஞ்சுக்கணும். மக்கள் பணிகளை இருந்தவங்க மக்களுடைய பிரதிநிதியாக வந்தாங்கன்னா அந்த தொடர்பு இருக்கும். ஆர் அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஒரு விபத்தில் ஜெயிச்சு வந்துட்ட பிறகு அது முதல் கொண்டாவது என்ன தொடர்பு கொள்றதுக்கு இதுதான் வழி. இப்போ இந்த வீடியோ பார்க்குறாங்க, இந்த பேட்டியை பார்ப்பாங்க, இனிமேல் இதை செய்வாங்க. இனிமேல் எல்லா தாவேக சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் வந்து தங்களுடைய அலுவலகங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதும் மக்கள் தொடர்பு கொள்றதும் இதை இனிமேல் செய்வாங்க. ஆனால் செஞ்சாலும் கூட மக்களுக்கு அவங்க ரீச்சபிளாக இருப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விதான். கடைசியாக ஒரு கேள்வி சார்,
தாவேகா அப்படின்றது என்னதான் இருந்தாலும் சினிமாவில இருந்து வந்த ஒரு சக்தி. அவங்க இயக்கமாவோ கட்சியாவோ மாறி இருக்காங்களா அப்படின்னா தெரியுதில்ல, அது இனிதான் தெரியும். இப்பதான் அவங்க கட்சி கட்டமைப்பை கிரியேட் பண்றாங்க. பல கட்சிகளை உடைச்சி தூய சக்தி அப்படின்னு சொன்ன அவங்க குதிரை பேரத்தில் ஈடுபட்டு அதிமுகங்கிற கட்சியை வந்து உடைக்கிறாங்க. இது முழுமையான ஒரு கட்சியா மாறுமா? மாறின பிறகு எப்படி இருக்கும்? இது ஹைபிரிட் பார்ட்டி. நான் என்ன சொல்லுவேன்னா, வீட்டில் ஒரு மாங்கொட்டையை செடியை கொட்டையை கொண்டு போய் வீட்டில் நட்டு அது வந்து வச்சா அது செடி. நீங்கள் ஒட்டு செடி வைக்கிறீங்க, அப்போ இந்த கட்டமைப்பு என்றைக்குமே நிற்காது. இந்த கட்டமைப்பு ஆனால் ஒரு அஸ்திவாரம் உள்ள ஒரு கட்டடமாக அமையாது. காரணம் என்ன? கொள்கையின்பால் உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் இல்லை. ஒரு ரசிகர் கூட்டமாக உருவாக்கப்பட்டதுக்கு கொள்கைங்கிற ஒரு லேபிள் பேஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் தப்பு இல்லை. அப்படி வந்தாலும் கூட கொள்கை பிடிப்பு உருவாக்கணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இன்றைக்கி உங்கள் கட்சியினுடைய கட்டமைப்பை நீங்கள் செய்யாமல் வெளியிலேருந்து இம்போர்ட் பண்ணுறீங்க. நீங்கள் எல்லாரையும் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. கட்சிக்கு தான் அப்படி செய்கிறீங்க, பார்த்தா ஆட்சிக்கும் அப்படி தான் செய்கிறீங்க. நம்ம எதிர்க்கட்சி தலைவர் சொல்கிறா பாருங்கள், பேனிக் பை. ஐயோ பெட்ரோல் வந்து தீர்ந்து போயிடும், வாங்கி வச்சுக்கலாம், தண்ணி தீர்ந்து போயிடும் சொல்லிட்டு ட்ரம்லெல்லாம் பிடிச்சி வைப்பாங்க பாருங்கள். அந்த மாதிரி வந்து இப்போது இவங்க பேனிக் பை தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இவங்களுக்கு சொந்தமான ஒரு கட்டமைப்பு இல்லை, சொந்தமான கொள்கை. சரி, இந்த பேனிக் பையிங் முடிஞ்ச பிறகு தங்களுக்கு ஆதரவு அளிச்சாங்கல்ல இடதுசாரிகள், அவங்க நிலைமையெல்லாம் என்ன ஆகும்? அது போக போக தெரியும். நான் வேணால் எழுதி கொடுக்குறேன் சார். இந்த ஆதரவு அளித்த இயக்கங்கள் எல்லாம் எந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் இருந்து இவ்வளவு காலம் வந்து கொள்கை ரீதியாகவும் அதே சமயத்தில் நட்பு ரீதியாகவும் தொடர்ந்து பயணித்தவர்கள் இன்றைக்கு ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக கொள்ளைப்புறமாக ஒரு பாஜக அரசு வரக்கூடாது என்ற நல்ல நோக்கத்துக்காக இன்னைக்கு போய் ஆதரவு கொடுத்திருக்கக்கூடிய அத்தனை இயக்கங்களும் இன்னும் 8 மாதத்துக்குள்ளே வெளியில் வரலான்னு எழுதி வச்சுக்க. இது செட் ஆகாது சார். விஜய் கூட இவங்க ஜெல்லே ஆக முடியாது. காரணம் சார், கட்சியில் சேர்றாங்க சார். ஒரு முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு கட்சி தலைவரை பார்த்து சேர முடியலையே. இன்றைக்கி அறிவாலயத்தில் சாதாரண ஒரு கட்சி உறுப்பினராக வேறு கட்சியில் இருக்கிறவங்க கூட கொள்கையின்பால் ஈர்க்கப்பட்டு வந்து திமுகவில் ஜாயின் பண்ணும்போது கட்சி தலைவர்கிட்ட வந்து நின்று ஜாயின் பண்ணுறாங்க. லோக்கலில் லீடர்ஸ் கிட்ட ஜாயின் பண்ணியிருந்தா கூட கட்சி தலைவரை வந்து பார்த்து அறிமுகம் பண்ணிக்கிறாங்க. நேற்றுக்கு கூட வந்து சிங்காநல்லூர் வேட்பாளராக காங்கிரஸ் இருந்த ஒரு அம்மையார் வந்து தலைவரை பார்த்து வந்து ஜாயின் பண்ணுறாங்க. லோக்கலில் மாவட்ட செயலரை பார்த்துட்டாங்க. ஆனால் இன்னைக்கு ஃபார்மர் மினிஸ்டர்ஸ், ஏடிஎம்கேடைய ஃபார்மர் மினிஸ்டர்ஸ் எல்லாம் கூட போய் ஜாயின் பண்ணாங்க. அவருடைய கட்சி தலைவரை பார்க்க முடியல. நான் வேணால் எழுதி தரேன். இந்த சேர்ந்த தலைவர்கள் எல்லாம் வருஷத்தில் ஒரு முறையாவது அந்த கட்சி தலைவர் விஜயை நேரில் சந்திப்பாங்களான்றது சந்தேகம். கோயின்சாமி சட்டமன்ற உறுப்பினர் ஏடிஎம்கேல எங்களோட சக உறுப்பினராக இருந்தார். இப்போ முன்னாள் உறுப்பினர். அவர் 10 நாளைக்கு முன்னாடி விஜய் கட்சியில் போய் ஜாயின் பண்ணார். புசி ஆனந்த் பொதுச் செயலரை பார்த்து ஜாயின் பண்ணார். இப்போ ஒதுங்குறன்ட்டார். பத்திரிகைகள்லாம் வந்திருக்கு. காரணம் என்னென்னா, ஒரு ஃபார்மர் எம்எல்ஏவாக இருந்தவங்க, ஒரு ஃபார்மர் மினிஸ்டராக இருந்தவங்க கூட போய் ஒரு கட்சியினுடைய தலைவரை பார்த்து சேரலைன்னா அந்த கட்சி அவங்கள மதிக்கலை, அவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸை கொடுக்கல, அவங்க கடந்து வந்த பொது வாழ்க்கைக்கான அந்த அங்கீகாரத்தை அவங்க கொடுக்க மாட்டாங்க. என்னன்னா ஆணவம், அகந்தை, திமிர். நாங்கள் தான் பெரிய ஆள், எங்களை மீறி ஒன்றும் கிடையாது, என்கிட்ட வந்துக்கிட்டீங்கன்னா வாங்க போய் ஒரு ஓரமாக உட்காருங்க. அந்த மனப்பான்மை தான் இன்றைக்கி விஜய் கிட்ட இருக்குது, விஜய் கட்சியில் இருக்குது. அதனால் வந்து இது வந்து அடுக்கி வைத்த சீட்டுக்கட்டு, ஒரு சிறு காத்தடித்தாலும் சரிந்துவிடும். அதனால் வந்து இது கட்டமைப்பு இல்லாத ஒரு இயக்கம்ன்றதுனால இது வந்து என்னைக்கு வேணாலும் சரிஞ்சிடும். வெவ்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப ஆழமாக பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி.